வெல்கம் டு தமிழ் ஜெய். பஞ்சாப் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் விளையாடி வரும் போட்டியில் நடுவர்களின் கவனக்குறைவால் முதல் ஓவரில் போடப்பட்ட 7 பந்துகள் மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய தமிழக வீரர் அஸ்வின். அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. பஞ்சாப் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் தற்போது விளையாடி வருகிறது. இந்த போட்டி மொஹாலி மைதானத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. இதில் டாஸை வென்ற பஞ்சாப் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்து விளையாடுகிறது. இந்நிலையில் இந்த போட்டியின் முதல் ஓவரை தமிழக வீரர் அஸ்வின் தான் வீசினார். இந்த ஓவரில் முதல் 6 பந்துகளை வீசிவிட்டு சென்ற அஸ்வினை 7வது பந்தை வீசும்படி நடுவர்கள் கேட்க, அதற்கு நடுவர்கள் ஏதோ சொன்ன பிறகு அஸ்வினும் சென்று அந்த ஓவரின் 7வது பந்தை வீசினார். ஆனால் அந்த பந்தை மும்பை இந்தியன்ஸ் அணியின் குயின்டன் டீகாக் பவுண்டரிக்கு அனுப்பினார். அதாவது அந்த ஓவரில் ஒயிடு பாலோ, நோ பாலோ அல்லது டெட் பால் போன்ற எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸும் அஸ்வினால் போடப்படவில்லை. ஆனாலும் அந்த முதல் ஓவரில் 7 பந்துகளை வீசியிருந்தார் அஸ்வின். அதற்கு காரணம் என்னவென்றால் நடுவர்களின் மிஸ் கால்குலேஷன் தான். அஸ்வின் வீசிய பந்துகளை நடுவர்கள் சரியாக கணக்கு பண்ணாததால் வந்த விளைவுதான் அது. இது முழுக்க நடுவர்களின் கவனக்குறைவுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஆர்சிபி அணிக்கு எதிராக மலிங்கா வீசிய நோபாலை கவனிக்காத நடுவர்கள் மீது பலரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வரும் இந்நிலையில் நடுவர்களின் இந்த தவறும் இப்போது அரங்கேறியுள்ளது. ஒருவேளை பஞ்சாப் அணி இந்த போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைய நேர்ந்தால் அந்த தோல்வியை பஞ்சாப் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் போட்டிக்கு சம்பந்தமே இல்லாத எக்ஸ்ட்ராவா போடப்பட்ட பந்தில் வந்ததுதான் அந்த 4 ரன்கள். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, நடுவர்களின் தொடர்ச்சியான இந்த கவனக்குறைவுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.